2016 திமுக தான் கேட்டுச்சு அப்படின்னு சொல்லி அண்ணாமலை குற்றம் சாட்டியிருக்காரு. எப்படி பார்க்குறீங்க? கிடையாது. அதாவது இது இங்கே இருக்கக்கூடிய சிறுபான்மை மக்களை ஒட்டுமொத்தமாக வாக்காளர் பட்டியலிலிருந்து நீக்குவதற்கும் பட்டியலினத்தவர்களை நீக்குவதற்கும் தேர்தல் ஆணையத்தின் மூலமாக இன்றைக்கு ஒரு நடவடிக்கையை ஒன்றிய அரசு மேற்கொண்டிருக்கிறது. இதை எந்த காலத்திலும் திராவிட முன்னேற்றக் கழகம் கேட்கவில்லை, ஏற்கவில்லை. அப்படி நீக்கிட முடியுமா? பீகாரிலே அப்படி நடந்திருக்கிறது. ஏனென்று சொன்னால் நம்மிடத்திலே 2002ஆம் ஆண்டு வாக்காளர் பட்டியல் அடிப்படையிலே அதுதான் கடைசியாக நடந்த எஸ்ஐஆர். அதில் நடந்த அந்த வாக்காளர் பட்டியல் சீர்திருத்த அடிப்படையில் இன்றைக்கு அதில் யாரெல்லாம் வாக்காளராக இருந்தாலும் அவங்கெல்லாம் வாக்காளர்களாக இருக்க முடியும். ஆனால் அதே நேரத்தில் தொடர்ந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய அதாவது அகதிகளாக இங்கேயே பல்லாண்டு காலமாக இருக்கக்கூடிய நம்முடைய இலங்கை தமிழர்கள் போன்றவர்கள், அதை போல வேறு நாடுகளிலிருந்து வந்தவர்கள், அவர்களெல்லாம் குடியுரிமை பெற முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டு விடுகிறது. இலங்கை தமிழர்களுக்கு நாம் இங்கே வீடு வசதியிலிருந்து ரேஷன் பொருட்களிலிருந்து எல்லாமே கொடுத்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் அவர்களுக்கு இங்கே குடியுரிமை கிடையாது.